அஸ்ஸலாமு ஸோ பிகினர்ஸோட ப்ளவுஸ் சீரீஸ் தான் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது வாயில் அப்படி இல்லைன்னா 2x2. ஸோ இந்த மாதிரி எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வித்தவுட் லைனிங் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸ் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஈஸியான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதேமாரி 2 ரா எட்ஜஸும் வந்து சேமாக ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, டபுள் ஃபோல்டு. ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் பார்ட்டுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு ஹாஃப் சைடு தான் நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் சைடு அது கன்வெர்ட் ஆகும். ஸோ 2 ரா எட்ஜஸும் நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி என்னோடய கிளாத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதில் எனி ஒன் கார்னர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரைட் சைடு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து நம்ம சைடில் இருக்கணும். டாப் சைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கணும். அது ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ் ஃபோல்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஓப்பனிங் இருக்கணும். ஸோ ஃபோல்டிங்ஸ் எப்போதுமே நம்ம சைடில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி எல்லா அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பிஃபோர் ஸ்டெப்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ட்ராஃப்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அது கரெக்டாக ஃபோல்டிங்ஸில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து ஆப்ஷனல் தான். இந்த லைன் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து த்ரெட் எல்லாமே வந்து சீக்வன்ஸ் இல்லாமல் மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து க்ராஸாக இருந்தாலும் மேபி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ராஃப்ட் பண்ண போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணது உங்களோட ஹைட்டு, ஃபுல் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பேக் பார்ட் தான் ட்ராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேக் பார்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய பேக்கோட ஃபுல் லென்த்து, ஸோ ஃபுல் லென்த் எடுக்கணும். என்னோடய ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 15. பட் அதில் நான் அப்படியே 15 அப்படின்னு நான் மார்க் பண்ணாமல், ஸோ இதில் நம்ம வந்து ஃபோல்டிங்க்கு, அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டிங்ஸும் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபோல்டிங்க்கும் நம்ம எக்ஸஸாக கொடுக்கணும். ஸோ நம்ம நார்மலாக எப்போதுமே பாடியிலேருந்து எடுக்கிறது எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். பட் இதில் பாருங்கள், ஃபோல்டிங்ஸ் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோல்டிங்ஸ் வந்து 1 இன்ச்சஸுக்கு வருது. அதேமாரி டாப் சைடும் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸும் நம்ம ட்ராஃப்ட் பண்ணக்குள்ளே கொடுக்கணும். இப்போ நம்ம பாடியிலேருந்து எடுக்கிறது எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். பட் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டுமே இதில் ஆட் ஆகும். ஸோ அதில் என்னென்னத்துக்குலாம் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து 1 இன்ச்சஸ் நான் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பிகினஸாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு ப்ளவுஸ் தெரியும், ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவேன், சீம் அலவன்ஸில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/4 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து மார்க் பண்ணி அதுலேருந்து உங்களோட ஃபுல் லென்த் ஆஃப் த ப்ளவுஸ். ஓகேவா? எனக்கு வந்து 15 வருது. ஸோ நான் 1 இன்ச் நான் வந்து சீம் அலவன்ஸுக்கும் ப்ளஸ் 15 இன்ச் வந்து ஃபுல் லென்த்தும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, நல்லா பிகினஸாக இல்லாமல் நார்மலாக அவங்க வந்து ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக பண்ண தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். இப்போ நான் பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து 1 இன்ச்சஸ் வந்து டாப்பில் இருக்குது ஃபோல்டிங்ஸ். அண்ட் இப்போ 1 இன்ச்சஸ் நம்ம ஃபோல்டிங் கொடுத்தோன்னா நம்மளோட டெப்த்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து பேக் சைட்லேயும் ஒரு ஃபோல்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஃபோல்டிங், அதாவது சீம் அலவன்ஸ் ஈஸ் வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா சாம்பிள் ப்ளவுஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு 2 இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டிங்கில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வரும். ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால 2 இன்ச்சஸ் நான் ஈஸ் வச்சுருக்கேன். சீம். ஸோ சீம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ பாடியிலேருந்து எடுக்கிறது எல்லாமே எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ அந்த எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சஸ் என்ன ஆகும், ரொம்பவே ஷார்ட் ஆகிடும், உங்களோட மெஷர்மெண்ட் எல்லாமே லோ ஆகிடும். ஸோ அப்போ பாடியில் போகிறதுக்கு வியர் பண்ணுறவே முடியாது. ஸோ உங்களோட எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டை தாண்டி ப்ளஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கேப் கொடுப்போம். ஸோ அந்த அலவன்ஸ், அதாவது கேப்புக்கு பேர் தான் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த அலவன்ஸ் எதுக்காக கொடுக்குறோம், நம்ம ஸ்டிச்சிங்காக. ஸோ அதை தான் வந்து சீம். ஸோ அதை தான் வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறது.
இப்போது என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் நான் 15 மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஓகேவா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம டாப் ஃபோல்டிங்க்கு நம்ம கொடுக்கணும். இதுவும் வந்து என்ன அப்படின்னா சீம் அலவன்ஸ். ஸோ 15 தான் என்னோடய லென்த்து, பட் அதுலேருந்து எனக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இது எதுக்காகனா ஸ்டிச்சிங்காக. ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ். ஸோ பாட்டம் சைடில் நான் வந்து 2 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சும் கொடுக்கலாம், இல்லைனா 1.5 கொடுக்கலாம், இல்லைனா 1 இன்ச்சஸும் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட ஸ்டிச்சிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ பிகினர்ஸ் 2 இன்ச் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 இன்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லென்த்து அண்ட் தென் உங்களோட டாப் ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ சாக்கை விட இந்த மாதிரி மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு பர்ஃபெக்டான லைன்ஸை உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டாப் சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இந்த லைன் மட்டும்தான் நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைன்லேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாமே டாப் சைடு, அதாவது இந்த பார்ட் சைடில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன, உங்களோட ஃபுல் ஷோல்டர். ஸோ ஃபுல் ஷோல்டர் வந்து எனக்கு 5.2 வருது. ஸோ அந்த 5.2 வந்து நம்ம இந்த 15 லைனில் மார்க் பண்ணாமல் இந்த 15 + 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த லைனில் தான் உங்களோட ஃபுல் ஷோல்டரை மார்க் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் 5.2. ஸோ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்து அந்த டிராஃப்ட் பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த டிராஃப்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபுல் ஷோல்டரை மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச்சஸ் லைன்லேருந்து அந்த பாயிண்ட் வரையும் ஒரு லைனை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு என்ன, ஃபுல் ஷோல்டர். ஓகே, ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர். இந்த ஃபுல் ஷோல்டர் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பும் வரும் அண்ட் தென் உங்களோட நெக்கு வித்தும் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதாவது ஸ்டிச்சிங்காக சீம் அலவன்ஸ். ஸோ ஸ்டிச்சிங்காக டாப் சைடு எல்லாமே 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க, பாட்டம் சைடு மட்டும் தான் 2 இன்ச். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் ஷோல்டர் ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1/2 ஷோல்டரில் நம்மளுக்கு என்னென்ன வரும், நெக்கு வித்தும் அண்ட் தென் உங்களோட ஷோல்டர் ஸ்லோப். ஓகே, நெக்கு வித்துங்கிறது வந்து இந்த லைனில் வருது. ஸோ இந்த லைனில் தான் 2 பார்ட்டுமே வருது, ஷோல்டர் அண்ட் நெக்கு வித்து. இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த 1/2 ஷோல்டருக்குள்ளே தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம அது வந்து டோட்டலாக தான் 5.2ன்னு எடுத்திருக்கோம், பட் இப்போ அதை செப்பரேட்டாக பிரிக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு 5.2 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப்பை நான் மார்க் பண்ணிக்கிறேன், 2.5. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் எப்போதுமே டாப் சைடில் வரும் அண்ட் பாட்டம் சைட், அதாவது இந்த லைன்லேயும் நான் சொல்கிறேன், டாப் சைடு வந்து ஷோல்டர் அண்ட் பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கு வித்து வந்து எப்போதுமே உங்களோட ஃபோல்டிங் அந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து தான் வரும். ஸோ நீங்கள் நெக்கு வித்தை மாற்றியும் ஷோல்டரை கீழேயும் அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ நெக்கு வித்து எப்போதுமே உங்களோட கார்னர் லைன்ஸு அந்த ஃபோல்டிங் லைனை தாண்டி தான் இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து உங்களோட ஷோல்டர் ஸ்லோப்பு. ஓகே, ஷோல்டர் ஸ்லோப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய மார்க்கிங். ஓகே, இப்போ டாப் பொசிஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ நம்ம லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ 15. ஸோ இந்த 15 இந்த லைன்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன்லேருந்து தான் உங்களோட மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபுல் ஷோல்டர் நான் எடுத்திருக்கேன் 5.2. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் ஷோல்டர் 5.2 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஃபுல் ஷோல்டரை தான் செப்ரேட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதில் 1/2 இன்ச்சஸ் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம். அண்ட் தென் அதில் வந்து 2.5 பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட ஸ்லோப்பு அண்ட் தென் 2.7 வந்து நெக்கோட வித்து. ஸோ இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் சைடு தான் உங்களோட நெக்கோட வித்து வரணும். ஓகே, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹார்ம் ஹோல் வந்து பண்ணணும். ஷோல்டருக்கு அப்புறம் என்ன வருது, ஹார்ம் ஹோல். ஸோ இந்த ஷோல்டரோட கனெக்ட் பண்ணி தான் நம்மளோட ஹார்ம் ஹோலும் வந்து டிராஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹார்ம் ஹோலுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைனில் தான் நம்ம ஹார்ம் ஹோல் பண்ணணும். ஸோ என்னோடது பார்த்திங்கன்னா 6. ஸோ அங்கே 6 வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே ஒரு லைன் மேக் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு உங்களோட ஹார்ம் ஹோல் லைனை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஹார்ம் ஹோலோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ஹார்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் மெஷர்மெண்ட்டில், பட் அதை எடுத்துக்க வேண்டாம். இப்போதைக்கு ஹார்ம் ஹோலோட ஹைட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட்டு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ஹார்ம் ஹோலோட கர்வ் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கர்வுக்கு முன்னாடி ஃபுல்லாக செஸ்ட் ரவுண்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கர்வ் வந்து லாஸ்ட்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் பார்க்கணும். ஸோ எங்கே ஹார்ம் ஹோல் ஹைட்டு முடியுதோ அந்த லைனில் நம்ம செஸ்ட் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும்.
ஸோ செஸ்ட் ரவுண்டு எக்ஸாக்டாக நம்ம பாடியிலேருந்து எடுத்த மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணி ஸோ ஹார்ம் ஹோல்லேருந்து நம்ம அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்டு. ஸோ நம்ம செஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டு வரையும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பாட்டம் வரையும் கொடுக்கணும். ஸோ எகைன் நான் ரீசெக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதேமாரி கொஞ்சம் கீழே இறக்கி அதேமாரி நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக அங்கே வந்து லைன் மேக் பண்ணணும். ஸோ லைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் மேபி. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா பாயிண்ட்டையுமே நான் லைன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா டாப்பும் பாட்டம் மட்டும் அந்த செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு லைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஒரு 2 inches வந்து ஸ்டிச்சிங்க்காக ஈஸுக்கு நம்ம விடணும். ஏன்னா ஃபுல்லாக பாடி வந்து ஃபுல் ஃபிட்டிங்கில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து லூஸாக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக நம்ம 2 inches நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஈஸு. ஸோ 2வும் கொடுக்கலாம், 1.5 inches கொடுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 கொடுங்க. 1.5 inches வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க. ஸோ மற்ற பேலன்ஸ் அதாவது பாட்டமும் அண்ட் சைடு பொசிஷனும் வந்து நம்மளுக்கு ட்ராஃப்ட் பண்ண மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ ஹார்ம் ஹோல் கர்வ் பார்ப்போம். ஸோ இந்த ஹார்ம் ஹோல் கர்வில் வந்து 3 parts இருக்குது. அதாவது ஸ்லிம்மு, மீடியம், ஃபிட்டு. ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 1 inch வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு 1 inch, மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 1/4 அண்ட் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க 1.5 inches. ஸோ இங்கே ஒரு லைனை மேக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் மாதிரி. ஸோ இப்போ ஸ்லிம்மு, மீடியம், ஃபிட்டுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா உங்களோட செஸ்ட் ரவுண்டை பாருங்கள். என்னோட செஸ்ட் ரவுண்ட் 10.5 இருக்குது. ஸோ உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6லேருந்து ஒரு 8 இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்லிம் ஃபிட். அண்ட் மீடியம் அப்படின்னா 8லேருந்து 9 அண்ட் 9க்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ஃபேட்டு. ஸோ இது வந்து 10.5னால கொஞ்சம் ஃபேட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு நார்மல் லைனை மேக் பண்ணும். அதுதான் வந்து 1.5 inch. ஸோ அந்த 1.5 ஆர் 1/4 ஆர் 1 inch. ஸோ இதை தான் நான் வந்து ஸ்லிம், மீடியம் அண்ட் ஃபேட் இந்த மாதிரி ஃபிட் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கர்வை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஹார்ம் ஹோல் லைனை மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு டோட்டலாக 6, அதில் மிட் பாயிண்ட் 3. ஓகே, ஸோ உங்களோட ஹார்ம் ஹோல் வந்து ஹைட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஹைட்டில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டும் இந்த மீடியம், ஃபிட் ஆர் ஸ்லிம்மோட பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஹேண்டால் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் கவால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த 2 inchesலேருந்து கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1 inches வரையும் அந்த லைன்லேயே கொடுத்து அதுக்கப்புறமா தான் பெண்டை வந்து மேலே அப் டவுனில் பண்ணணும். ஓகே, நான் இப்போ போட்டிருக்கேன்ல இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ எப்போதுமே நம்ம ஹார்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ம் ஹோல் வந்து நம்ம மெஷர்மெண்ட் படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த கர்வ் நம்மளாக ஹேண்டால் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த கர்வ்லையோ இல்லை ஹைட்லேயோ கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து வெரி ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நான் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போல்டாக தெரிகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்காக சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ என்னடா கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வர வேண்டியது வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ இப்போ மெஷர் பண்ணுறது எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு half inches தான் இந்த மாதிரி டேப்பை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணக்குள்ளே அந்த சீம் அலவன்ஸை எடுத்துக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து 9.2 வருது. ஸோ எனக்கு வந்து இன்னும் என்ன 9.25 வருது. இதில் எனக்கு இன்னும் என்ன பெண்ட் ஆகுது அப்படின்னா 1/4 மட்டும்தான் கம்மியாகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களோட கர்வை அப்லேயும் இல்லைன்னா டவுன்லேயோ ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ கர்வில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா உங்களோட ஹார்மோன் ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் ஹைட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கர்வில் தான் உங்களுக்கு ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதாவது கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கர்வை கொஞ்சம் கீழே ட்ரா பண்ணணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கர்வை கொஞ்சம் மேலே ட்ரா பண்ணும். பட் உங்களுக்கு ஒரு 1/4 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை விட்டுலாம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது, 1/4 விட ரொம்ப கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது அந்த கர்வை மட்டும் கொஞ்சம் கீழேயோ இல்லை மேலேயோ ஷிஃப்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வளைவாக கொடுத்து அதாவது கர்வியராக கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும்.
ஓகே. இப்போ வந்து நெக்கு வித்தை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வந்து டெப்த் வேணும். ஸோ அந்த 7 இன்ச்சை நம்ம லைன் மேக் பண்ணிக்கணும். ஸோ 7 இன்ச் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 2.7 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 1/4 மட்டும் பிஃபோராக ஒரு லைனை மேக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த 2.7 அதாவது உங்களோட நெக்கு வித் எவ்வளவோ அந்த லைனை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருப்போம். பட் அந்த லைனில் முன்னாடி ஒரு 1/4 மட்டும் முன்னாடி வந்து அதுக்கப்புறமா தான் அந்த முன்னாடி நம்ம இப்போ ஒரு ரீசெண்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸில் தான் நம்ம 7 இன்ச்சஸ் அதாவது நெக்கு டெப்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம நெக்கில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஃபோல்டிங் கொடுத்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டிச்சிங்காக கொடுக்கறது தான் இந்த 1/4. ஓகே. ஸோ அங்கே ஒரு லைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2.7 இருக்குது அப்படின்னா அதாவது நெக்கு வித்து இருக்குது அப்படின்னா அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு 1/4 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 7 இன்ச் வந்து என்னோடய டெப்த்து. ஸோ அதை 7 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயராக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது கரெக்டாக மெஷர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஹேண்டால் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நெக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து யூ நெக்காக மாறும். ஸோ இப்போ நான் லைட்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி டீப்பாக வெளியில் அந்த லைனை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு கர்வியராக வருது அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப டீப் நெக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ஒரு பா ஷேப்பில் ரொம்ப டீப்பாக வந்து வரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நெக்கு. அண்ட் இது வந்து நார்மல் நெக்கு. இதுதான் வந்து யூ நெக்கு. ஸோ ரவுண்ட் நெக்கு, யூ நெக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் நெக்கு அண்ட் இது வந்து ரவுண்ட் நெக்கு அண்ட் வெளியில் டீப்பாக வர்றது வந்து டீப் நெக்கு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக வரும். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் நெக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம அலைன் பண்ணியாச்சு. ஹார்ம் ஹோல், சைடு அண்ட் நெக்கு இது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போது பேக் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் அந்த ஃபோல்டிங்ஸ் இருக்கா, அதாவது 1 ஃபோல்டிங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கில் வந்து நம்ம நிறைய 3 டைம்ஸ் சொல்லியிருக்கோம். ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு அண்ட் டீப் நெக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் நெக்கு வேணுமோ அந்த நெக்கை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணக்குள்ளே உங்களோட கிளாத்தை உங்கள் சைட்லேயே வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் தான் வந்து எல்லா சைட்லேயுமே வந்து கர்வ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கிளாத்தை சேஞ்ச் பண்ணி கிளாத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும், மெஷர்மெண்ட்டும் மாறிடும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ, எந்தெந்த சைடு ஈஸியாக இருக்கோ அந்த சைடை மட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஈஸும் நம்ம ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்டிச்சிங் அலோவன்ஸ். ஸோ அதையும் சேர்த்து கட் பண்ணணும். இந்த கர்வெல்லாம் நல்லா டீப்பாக கொடுத்து கட் பண்ணணும். உங்களோட ஷார்ப் எட்ஜஸில் வந்து கட் பண்ணாமல் நல்லா சிசரோட டெப்த்தில் வச்சு கட் பண்ணுங்கள். ஒரு ஹேண்டை மேலே ப்ரெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்வில் மட்டும் கட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன்ஸ், இந்த கிளாத் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் ஃபினிஷிங்கோட வராது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அதாவது நாச்சஸ் கொடுத்துப்போம். ஸோ இந்த நாச்சஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நாச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஃப்ரண்ட்டு பேக் அதாவது ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே ப்ராப்பராக அதில் கனெக்ட் ஆகும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி தெரியறதுக்காக தான் இந்த நாச்சஸ். ஸோ நாச்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதேமாரி ஃபோல்டிங்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஃபோல்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இப்போ அந்த ப்ளவுஸை நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஏரியாஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஏரியாவும் நீங்கள் ஃபோல்டிங் கொடுத்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே ஒரு ஹார்ம் ஹோல் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த லைனில் தான் உங்களோட ஷோல்டரை வந்து பேஸ் பண்ணணும். அதாவது எந்தளவுக்கு அதில் கேப் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி அலைன் பண்ணணும். ஸோ அதேமாதிரி உங்களோட ப்ளவுஸை வந்து ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் வச்சு அதே டபுள் ஃபோல்டிங் தான். பட் அது எதுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து அண்ட் தென் ஹார்ம் ஹோலோட அந்த கிளாத்தில் உங்களோட ஷோல்டரை பேஸ் பண்ணணும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலேயே நான் வைக்க சொல்கிறேன். பிகாஸ் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். 1 or 2 பார்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது நெக்கு, ஹார்ம் ஹோல் இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் பேலன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால தான் அதே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருக்கீங்களோ அதேமாரி லைட்டாக அது பக்கத்துலேயே லைன்ஸை நீங்கள் மேக் பண்ணுங்கள். லைன்ஸை மேக் பண்ணக்குள்ளே அந்த நம்ம நார்மலாக பேக் பார்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேஸ்க்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து மெஷர்மெண்ட் கம்மியாயிடும். ஸோ அதுக்குன்னு கேப்பும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அது எங்கே அந்த கிளாத் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த கிளாத்தில் நம்ம பண்ணணும். ஸோ பென்சிலை வந்து ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது இன்னும் ஈவனாக தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு தேவையில்லை. டாப் அதாவது ஷோல்டர், நெக்கு, ஹார்ம் ஹோல், சைடு மட்டும் பண்ணால் போதும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ ஷோல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்களோட அதாவது பேக் பார்ட்டை வந்து நல்லா பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அந்த பின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆகிடும் உங்களோட பேக் பார்ட் லேயரு. ஸோ ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேக் பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த நாச்சஸ் கிட்டேயும் லைன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எங்கே நாச்சஸ் வருது அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட் அதாவது பேப்பர் டிராஃப்ட் பண்ணுறதை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களோட நெக்கு பார்த்தீங்கன்னா 7 inches வருது. என்னோடய ஃப்ரண்ட்டும் பேக்கும் 7 தான். பட் சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் கம்மியாக இருக்கும், பேக் ரொம்ப டீப்பாக வைப்பாங்க. இந்த சாம்பிள் ப்ளவுஸ்லாம் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு இருக்கக்குள்ளே கம்மியாக இருந்தாலோ கூட இருந்தாலோ நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணதை பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் நியூவாக அதே லைனில் நீங்கள் அப்போ 8 inches அப்படின்னா கொஞ்சம் கீழே டெப்த்தில் இறங்கும் இல்லையா. ஸோ இப்போ 8னா 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போட்டு கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த நெக்கை நீங்களாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அதாவது நார்மல், ரவுண்ட், டீப் நெக் இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லேருந்து நம்ம கண்டினியூ ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களோட ஹூக்கோட லைன். ஓகே, நெக்லேருந்து கீழே நம்மளுக்கு என்ன வரும், ஹூக் சைடு. ஸோ இந்த ஹூக் சைடில் நம்ம எவ்வளோ ஹூக்கோட லென்த்து வந்து எவ்வளோ மார்க் பண்ணிக்கணும்னா 4.5. ஸோ இந்த 4.5ல் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஹூக்கோட சைடு. ஓகே, ஹூக்கோட சைடு வந்து நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைனில் தான் நம்ம ஹூக்கோட லைனை கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு 4.5 எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். அந்த எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் நான் ஒரு 1 inches எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1 inches வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுக்குறது. ஸோ ஹூக்கில் வந்து ஸ்டிச்சிங்குக்கு 1 inch அண்ட் தென் 1.5 inches கூட கொடுக்கலாம். 1 inches மேக்ஸிமம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கோட சைடு பார்ப்போம். ஸோ ஸ்டிச்சிங் சைடு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, ஸ்டிச்சோட லென்த் இந்த மாதிரி. ஸோ எனக்கு 6.5 வருது. ஸோ இந்த எங்கெந்த லைனில் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 inches நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் கிடையாது. உங்களோட நாட்சஸ் அதாவது எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு நாட்சஸ் கொடுத்துருப்பீங்களா அங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்து ப்ளஸ் ஒரு 1/2 inches மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஸோ ஹூக்கில் 1 inches, இதில் 1/2 inches. ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ தென் ஹூக்கு அண்ட் ஸ்டிச்சிங் சைட் ரெண்டுமே ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் என்னவோ அதை பார்த்துருப்பீங்க, அதுவும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஹார்ம் ஹோலும் சென்டரோட ஹைட்டும் தான். இப்போ சென்டரோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா எனக்கு 16 வருது. சென்டர் ஹைட் அப்படின்னா இந்த 3 டாட்டில் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான். ஸோ எனக்கு 16 வருது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 16க்கு நான் ட்ரா பண்ணிட்டேன். பட் அது எனக்கு ட்ரா பண்ணக்குள்ளே எனக்கு அதில் ஃபால்ட் அப்படின்னு தோணுச்சு. எகெயின் நான் ரீசெக் பண்ணி மெஷர்மெண்ட்டை நான் எடுத்து பார்க்கக்குள்ள 14 ப்ளஸ் அந்த 14ல் இதில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுப்போம் ஒரு 1/2 inch. ஓகேவா, ஸ்டிச்சிங் சைடும் ஒரு 1/2 inch, சென்டர் சைடு 1/2 inch, ஹூக் சைடு மட்டும் உங்களுக்கு 1 inch கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 லைன்ஸுமே இந்தமாரி நான் ஒரு கர்வியராக நான் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா கையால். ஸோ இதேமாரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ அப்பில் டவுனில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை பார்க்காதீங்க, அது கொஞ்சம் மெஷர்மெண்ட் தப்பானது. ஸோ சென்டராக நான் 14 inchesக்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/2 inches நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுத்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த சைடு ஹூக்கு, இந்த சைடு ஸ்டிச்சிங், சென்டராக பார்த்திங்கன்னா சென்டரோட ஹைட்டு.
ஸோ இந்த லைன் தான் நம்ம ஒரு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டோட ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்து லைன் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அதாவது ஸ்டிச்சிங்க்கான உள்ள அலவன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே கொடுத்து நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு 1/2 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு லைக் அந்த ட்ரா பார்க்கக்குள்ள ஒரு கர்வியராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹார்ம் ஹோலுக்கு வரலாம். ஸோ இந்த ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் அதாவது பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அதை ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக கர்வாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ம் ஹோலோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த கர்வியர் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி இல்லைனா மெஷர்மெண்ட் படி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட்டில் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், 1.5 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பாதி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த லைன் நம்ம சொல்லியிருப்போம் ஸ்லிம்மு, ஃபிட்டு, மீடியம் அப்படின்னு. ஸோ அதில் பாதி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பேக் பார்ட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ அதில் பாதி தான் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த லைன்லேருந்து ஒரு லைனை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த லைனில் தான் உங்களோட கர்வ் வந்து டீப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நல்லா ப்ரெஷர் பண்ணி அந்த ஹாஃபை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த டீப்பாக நம்ம இப்போது கர்வை ட்ரா பண்ணணும். ஸோ அது நார்மலாக ஃப்ரெஞ்ச் கர்வ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேண்டாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லைன்ஸ்லேருந்தும் அண்ட் தென் மேலே டாப்லேருந்தும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அதேமாரி இந்த லைன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டீப்பாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன், அதேமாரி பாருங்கள். லைன்ஸில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் லைன்ஸை கொஞ்சம் தாண்டி டீப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஃப்ரண்ட் ஹார்மும் பேக் ஹார்மும் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டீப்பாக கொடுக்கணும். ஸோ அதுதான் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக 9.5 வருதா அப்படின்னு. ஸோ எனக்கு கரெக்டாக 9.5 வருது. ஸோ இப்படி தான் வந்து கரெக்டாக ஹார்ம் ஹோல் ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு, இல்லை கம்மியாக வருது கூட வருது அப்படின்னா இந்த ஹார்ம் ஹோலை ரப் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் ரீட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ வந்து டீப்பாக அதாவது ஷோல்டர்லேருந்து இருக்கக்கூடியது தான், ஷோல்டர்லேருந்து ஹார்ம் ஹோல் லைன் வருது இல்லையா, இந்த லைனை தான் நீங்கள் டீப் கட் கொடுக்கணும். அண்ட் பாட்டம் லைன் நார்மலாக கொடுக்கணும். பேலன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, ஹார்ம் ஹோல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நெக்கு அண்ட் ஹூக்கு, ஸ்டிச்சிங் பார்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரண்ட் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஃபிட்டிங்க்கு. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவும் நெக்ஸ்ட்டு பெல்ட்டோட பார்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.